நம்ம கிட்ட கொண்டு வரும் ஒரு ஆர்பிட்டர். யா சேஃப்டி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் நீங்கள் சேஃப்டி பார்க்கலன்னா. ஹலோ எவ்ரிவன், பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5G அப்ளை பண்ண போகிறோம். அது ஃபுல் த்ரோட்டில் ஒரே பஞ்சில் அப் ஆகிற மாதிரி. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது, கோவல்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஐயோ கேமரா டவுன் ஆகிடுச்சு. அது கேமரா லூஸாக இருந்துச்சு, சொல்லணும் லேண்ட் பண்ணி ஆகணும். Crazy frame. I can't get this வண்டி கிடச்சா விட மாட்டேன். இன்னும் க்ளோஸ் ரேஞ்சே போகும். ஓகே, அந்த பக்கம் ஹெவி லைன் இருக்குது, ஸோ அங்கே போக வேண்டாம். Do it man, it's crazy. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு, இந்த பேட்டரி காலி. இதுதான் எஃபில் இருக்க த்ரில்லே. நம்ம ஒவ்வொரு பிரச்சனை முடிக்கும்போது வேற ஒரு புதிய பிரச்சனை வரும். ஆனால் அது லைக் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இது ஒரு கிரேஸ், இது ஒரு அடிக்ட். கார் ரேஸ், பைக் ரேஸ் மாதிரி இது ஒரு ரேஸ், இது ஒரு அடிக்ஷன். என்ன சொல்கிறது, ஃபிலிம் வைஸாக ப்ளை பண்ணுவேன். எல்லாமே இப்படி ஃப்ரீ ஸ்டைல் ப்ளை பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஓகே, அந்த பக்கம் போக வேண்டாம். ஐயோ தண்ணி. ஓகே, இந்த கேப்புக்குள்ளே வருவோமா? ஃபஸ்ட்டு வருவோமா? ஓ, ஆல்வேஸ் ஃபைன்ஸ் தான். என்னோடய ட்ரீம் ஏதாச்சும் ஆகணும் தான், எதாவது சாதிக்கணும் தான். கண்டிப்பாக ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் ஏதாச்சும் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்லை. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக விட மாட்டேன். இந்த வாட்டி ஏதாச்சும் சாதிச்சு தான் விடுவேன். ஏன்னா மோட்டிவேஷன், ரொம்ப மோட்டிவேஷன் இருக்குது. ஓ கிரேசி ஃப்ரேம். ஐ கான்ட் கெட் திஸ் வண்டி கிடச்சா விட மாட்டேன். இன்னும் க்ளோஸ் ரேஞ்சே போகும். ஓகே, அந்த பக்கம் ஹெவி லைன் இருக்குது, ஸோ அங்கே போக வேண்டாம். Do it man, it's crazy. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு, இந்த பேட்டரி காலி. ஓகே கைஸ், இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இதுதான் ப்ளை பண்ண போகிறோம். இது ஃப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் ப்ளை பண்ண போகிறோம். இதில் அன்றைக்கி தான் அவர் சொல்லியிருந்தார், ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தால, நம்ம இப்படி த்ரோ பண்ணிவிட்டு ஆம் பண்ணுறது. ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அது லேப் எடுத்துகிட்டு வரல, ஸோ அதனால் அது கான்ஃபிகரேஷன் பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியாது. பட் த்ரோ பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷூராக அந்த வீடியோ போடுவேன். ஓகே, ரிமோட். ஓகே, இவ்வளோ வார்னிங் வருது. ஓகே, சுவிட்ச் எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. தென் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் பேட்ரி இந்த மாதிரி வைக்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் நம்ம பபுள்ஸ் சுற்றணும், பபுள்ஸ் ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம அது சுற்றணும். ஆனால் நான் இது சுற்றலை, நான் கொஞ்சம் கிறுக்கு, அதனால தான் நான் சுற்றலை. நார்மலாக எல்லோரும் இது பபுள்ஸ் சுற்றி தான் ஃப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் இது ரொம்ப கிராஷ் ஆகும்போது என்னென்னா இந்த பேட்ரி வெடிக்க சான்ஸ் அதிகம். பேட்ரி வெடிச்சதுன்னா ஃபுல் ட்ரோனே கிராஷ். ஏன்னா இந்த போர்டெல்லாம் கத்தி போயிடும். ஸோ அதனால் பபுள் ரேப் பண்ணிவிட்டு தான் இது நம்ம ஃப்ளை பண்ணணும். அது இல்லாமல் இது ஃப்ளை பண்ணுறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனால் நான் பண்ணுவேன். ஐ ஆம் கிரேசி. ஓ டூ மச் ஆஃப் ஹாட். வெயில் வேறு வருது, வேர்க்குது. அதுக்கப்புறம் இது நம்ம ஆன் பண்ண முன்னாடி எப்போவும் இந்த மாதிரி ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மல் மோடு, அதாவது ஆம் மோடில் இருக்கணும். ஹரிசான் மோடோ ஆர்
ஆக்ரோ மோடில் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆக்ரோ மோடில் நான் ஃப்ளை பண்ணவே மாட்டேன். ஆக்ரோ மோடில் நான் கோகுல்ஸ் வச்சு ஃப்ளை பண்ணுவேன். எனக்கு நார்மலாக ஆக்ரோ மோடில் வித்தவுட் கோகுல்ஸில் ஃப்ளை பண்ண வராது. அதுக்கப்புறம் இதில் VTX கிடையாது. VTXனால் வேறு ஒன்றும் இல்லை, நான் வைப்பேன் கண்ணில் வைப்பேன் கோகுல்ஸ். அந்த கோகுல்ஸுக்கு இல்லை இந்த கேமரா வீடியோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம், அதான் VTXன்னு சொல்லுவாங்க. அது இதில் கிடையாது. இது இல்லாமல் நம்ம கோகுல்ஸ் இல்லாமல் லைன் ஆஃப் சைட்டில் ஃப்ளை பண்ண முடியும். சம் பீப்புள்ஸ் ரொம்ப டேலண்டடான பீப்புள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா லைன் ஆஃப் சைட்லேயே ரொம்ப க்ரேஸியாக பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது. நான் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஒரு 6 monthஸில் தான் படிச்சிருவேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இது லைன் ஆஃப் சைட்டில் ஃப்ளை பண்ண முடியும். இல்லாமல் ஆக்ரோ மோட் இல்லாமல் நார்மல் மோடில் என்னால் டேக் ஆஃபும் லேண்டும் பண்ண முடியும். ஓகே, நான் இதோட பேட்டரி இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் த்ரோ பண்ணும்போது சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேஸில் வந்து ஹிட் ஆக ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இதில் ரேஞ்ச் வந்துடுச்சு. நம்ம இது வேறு எஃப்இயில் வேறு பெரிய பிரச்சனை என்னென்னா அவேட்டல் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணால் ஆன் பண்ணி வைக்க முடியும். ஆனால் இதில் ரொம்ப டைம் ஆன் பண்ணி வைக்க முடியாது. லைக் இது ஓவர் ஹீட்டடும், அதுக்கப்புறம் இது ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆன் பண்ணி உடனே ஃப்ளை பண்ணணும். நான் பேசிக் செக்கெல்லாம் பண்ணிக்கிறேன். ஓகே தான். இந்த சவுண்ட் வரது என்னென்னா அதில் ஒரு பேப்பர் தட்டுது, அதனால தான் அதை கிழிச்சறிய வேண்டியதான். இது சிம்பிள் ட்ரிக் தான். இதில் செட்டிங்ஸில் 2 செட்டிங்ஸ் மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் தான். ஒரு 10 டைம்ஸ் த்ரோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். எப்போவும் த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ம் டவுனில் இருக்கணும். அதுக்கப்புறம் சுவிட்சு நார்மல் மோடில் இருக்கணும். த்ரோ ஹை, ரொம்ப ஹைட்டில் இருந்தால் நம்ம டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ த்ரோ பண்ண போகிறேன். ஓகே, போயிடுச்சு. பிடிச்சிட்டேன். யா, காட் இட். பட் அது அங்கே டேரக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, திஸ் ஒரு ட்ரை பண்ணலாம். டூ இட் கிரேசி ஒன் மோர். இது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ட்ரோன் டவுன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நான் ஆம் கொடுக்கும்போது அது டவுனில் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் கிராஷ் ஆகிடுச்சு. எப்போது நம்ம லெவலில் லைக் த்ரோ பண்ணும்போது இந்த செங்கல்ல ஏறுவாங்க தெரியுமா, இந்த இப்படி ஸ்ட்ரைட் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும், இல்லைனா கிராஷ் ஆகும். ஸோ ஓகே, வில் ஷோ யூ. இப்படி ஓகே தான். ஓகே, அதுக்கப்புறம் இது என்னென்னா இதில் இருக்க வேற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கிடையாது. ட்ரோன் திரும்பி நிற்கும்போது கண்ட்ரோல் பண்ணுற கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரைட் ஸ்டிக் கொடுத்தா லெஃப்ட்டில் போகும், லெஃப்ட் ஸ்டிக் கொடுத்தா ரைட்டில் போகும். ஓகே, ஐ வில் கோ ஃபார்வர்ட். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கு அது பண்ணவே முடியல தான். என்னால் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கேன். நான் லைன் ஆஃப் சைட்டில் நான் எஃப்இவில் பொழிச்சிடுவேன், ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, யூ சி த ட்ரோன். ஓகே, கம். ஓகே தான். சேஃப்டி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். நீங்கள் சேஃப்டி பார்க்கலன்னா நம்ம எவ்வளோ தான் கிங்காக இருந்தாலும் எஃப்இஸ் ரிஸ்க்கு, எப்போவும் ரிஸ்க்கு தான். ஸோ ஜஸ்ட்டு லோவாக போவோம், அதுக்கப்புறம் திருப்புவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம இல்லைனா கிராஷ் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?